ஓ நமச்சிவாய நாராயணா நாதன்தாள் வாழ்க. யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம். உங்கள் ஆராய்ச்சி ஜோதிடர் கோமதி நாயத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது. இந்த வீடியோ காணொளியில் இந்த வீடியோ பதிவில் குருபெயர்ச்சியை பற்றி நம்ம பேசலாம். நிறைய குருபெயர்ச்சி எல்லா ராசிக்கு நம்ம பேசியாச்சு. பொதுவாக கும்பராசிக்கும் கடகராசிக்கு அட்டமச்சனி நடக்கிறது, கும்பராசிக்கு ஜென்மச்சனி நடக்கிறது. இந்த குரு பகவான் மே 1 பெயர்ச்சியாகிவிட்டார். அப்போ ரிஷபமனைக்கு போகும்போது அது 4ஆம் இடம் கும்பராசிக்கு, கடகராசிக்கு அது 11ஆம் இடம் லாபஸ்தானம். என்னதான் குரு பெயர்ச்சி அடைந்தாலும் இன்னமும் இந்த சனியுடைய பிடியில் இருக்கிறனால குரு பெயர்ச்சி வேலை செய்யாது, அந்த பலனை தராது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை. குரு நல்ல இடத்துல வரும்போது நல்ல பலனை செய்வார். அட்டமச்சனி நடந்தாலும் 7.5 சனி ஜென்மச்சனி நடந்தாலும் அது ஒரு பக்கம் நடக்கட்டுங்க. இப்போ குரு நல்ல இடத்துல வரும்போது நன்மை தானே செய்வார், நன்மை தான் செய்வார். பொதுவாக கோச்சார பலன்கள் சந்திரனை மையமாக வைத்து, சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து குரு எந்த இடத்துக்கு போகிறார், அந்த வீடிலிருந்து சந்திரன் 1னா 2, 3, 4, 5 அப்படி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் இடத்துல இருக்கிற பொறுத்த வரைக்கும் அந்த ராசிநாதனுக்கு, அந்த ஜாதகருக்கு நன்மை செய்வார். கோச்சாரத்தில் குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை ராசியை மாறுவார். உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு ஒரு இடத்துல இருந்தார்னா அது கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பார். இப்போ குரு பிறவி ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்துட்டு போங்க, அப்புறம் 3, 6, 8, 12 இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த கோச்சார பலங்கிறது 1 வருஷ பலன்கள். சந்திரனுக்கு ராசிநாதன் அவர் தான் சந்திரன் இருக்கும் இடத்துலேருந்து 2, 5, 7, 9, 11 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்தில் வரும்போது நன்மை செய்வார் அந்த ஜாதகத்துக்கு. நல்ல பொருளாதார வலிமை, திருமண வாய்ப்பு, இழந்த வேலை மீண்டும் கிடைக்கிறது, இல்லை புதிய தொழில் தொடங்கிறது, பிரிந்த மனைவி கணவன் மனைவி ஒன்று சேருது, குழந்தை பாக்கியம், இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம வீடு கட்டுறது, வாகனம்ங்கிறதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த அட்டமச்சனியும் ஜென்மச்சனி நடக்கும்போது ஜென்மச்சனியுடைய வேலையை மட்டும்தான் பார்ப்பார். அட்டமச்சனி நடக்கும்போது சனி பகவான் மட்டும்தான் உங்கள் ஜாதகத்தை இயக்குவார். அந்த ராசி அந்த ஜாதகரை இன்னமும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னா அது இல்லைங்க, அப்படிலாம் கிடையாது. குரு நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல குருவுடைய நல்ல குணம் எது அப்படின்னா அவர் பணத்தை தருவார், சுப நிகழ்ச்சியை உருவாக்குவார். திருமணம் குழந்தை வாக்கியம்னா குருவுடைய அருளும் ஆசியும் வேண்டும். அது நான் நிறைய தடவை சொல்லுதேன். அப்போ அந்த குரு நல்ல இடத்துக்கு வரும்போது அது நன்மை நடத்துவார், நன்மை தான் செய்வார். அப்போ கும்பராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போகிறார். சுகஸ்தானத்துக்கு வீடு, மனை, வாகனம், வண்டி, தாயாருடைய உடம்பு நிலையெல்லாம் பொறுத்து 4ஆம் இடம் அமைகிறது. கடகராமனைக்கு கடகராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர, லாபஸ்தானத்துக்கு வர, அற்புதமான லாபஸ்தானம். பொதுவாக லாபஸ்தானத்தில் எந்த பாவக்கிரகம் இருந்தாலும் நன்மை செய்யும். அது சுபக்கிரகம் வருவது ரொம்ப நன்மை செய்யும். அப்போ கடகராசிக்கும் கும்பராசிக்கும் அட்டமச்சனி 7.5 சனி நடக்கிறதே. அப்போ இதுதான் தாக்கம் அதிகமாக இருக்கும். குருபெயர்ச்சினால் நமக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு மனதில் ஒரு வருத்தம் இருக்கும், ஒரு பயம் என்ன இருக்கும். இன்னும் 1.5 வருஷம் காலமாக இருக்கிறதே, இது இப்படி தான் இந்த பிரச்சனை தொடருமா, இன்னும் கஷ்டப்படணுமா அப்படின்னு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க. அவர்களுக்கான காணொளி தான் இது. கும்பராசி என்பர்களே, கடகராசி என்பர்களே, பயம் வேண்டாம். குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டார். கும்பராசிக்கு 3லேருந்து 4 போகிறார். 4ஆம் இடம் ஓரளவு நன்மை. 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடத்துக்கு போகிறது ஓரளவு பொருளாதாரத்தில் நல்லது. கடகராசிக்கு 10லேருந்து இப்போ 11க்கு போகிறார், லாபஸ்தானத்துக்கு வந்து விட்டார். ரொம்ப அருமையிலும் அருமை. அப்போ அட்டமச்சனி நடக்கிறதே கடகராசி என்பவர்களுக்கே இப்போதைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரிந்த தம்பதியினர்கள், தொழில், வேலைவாய்ப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா 7 கூடையவர் 8ல் இருக்கும் போது உங்களை மனைவியை பிரித்திருப்பார், திருமண தடையை உண்டு பண்ணியிருப்பார், நண்பர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, தொழில் நஷ்டமாயிருக்கும், கடன் வாங்கியிருப்பீங்க, கடனை கொடுக்க முடியாமல் இருக்கும், வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க பாதியிலே நிற்கும், வாகனங்கள், பழைய வாகனங்கள் உங்களுக்கு ட்ரபிள் தந்திருக்கும், செலவுகள் வைத்திருக்கும், இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உடம்பு பலவீனமாக இருக்கும். 8ல் இருந்தால்தான் உடம்புல நிறைய பிரச்சனை வரும். நிறைய மருத்துவரை பார்த்துட்டேன், நிறைய செலவு பண்ணிட்டேன், அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் நிறைய செலவாகுது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும்.
அப்போ குரு 11 வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் மாற்றுவார். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. நண்பர்கள் மனம் திருந்தி உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. தொழில் வாய்ப்புகள் இருக்கும். ஏற்கனவே வேலை இழந்தவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் இருக்கும். ஏதாவது சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதலான வருமானங்கள் இருக்கும். நோய் நொடிகள் கட்டுக்குள் இருக்கும். மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். அட்டமத்தில் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் இருந்தாலும் குருவுடைய சஞ்சாரம் நல்ல இடத்துல இருக்கிறனால கடகராசி என்பர்களே இன்னும் 1 வருட காலம் உங்களுக்கு சனி பகவான் இருப்பார். குருவும் 1 வருஷ காலம் இருக்கிறனால இன்னும் வருங்காலங்கள் சனி தரும் கெடுபலங்களை குரு குறைத்து நல்ல பலங்களை தரனால பெரிய துன்பத்திலிருந்து ஒரு சற்று விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த 11ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் கடகராசிக்கு முழுமையான நல்ல பலனை செய்வார். மனதில் கொஞ்சம் பயம் வேண்டாம், தெம்பாய் இருங்க. இனிமது பூரா நல்லது நடக்கும். இன்னும் 1.5 வருஷ காலமாக, இன்னும் 1 வருஷ காலமாக அட்டமச்சனியும் முடிந்துடும். குரு நல்லிடத்தில் இருந்து சனி தரும் கெடுபலங்களுக்கு மருந்து தடவி அந்த நோயை குணப்படுத்தக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக இது அமைகிறது. அது கும்பராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்குது. ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறார். என்ன நடக்க போகுது? கடன் பிரச்சனைகள், தீராத கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்பத்தில் மதிப்பே இல்லை, மரியாதை இல்லை, எவ்வளோ வருமானம் வந்தாலும் செலவு இல்லை, கட்டுக்கடங்காமல் போகுது. புதிய கடன்கள் சுமை ஏறிக்கிட்டே இருக்குது. வீடு கட்டின பாதியில் நிற்கிறது. ஒரு வாகனம் வாங்கினா ஒரே ட்ரபிளாக இருக்குது. எப்போ மெக்கானிக்கல்கிட்டே இருக்க வேண்டிய இருக்குது. உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. ஒரே என்ன செய்யணும் அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கிறது. அப்படின்னு ஜென்மச்சனி நடக்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். இதுதான் 4ல் வார 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அப்போ சுகஸ்தானத்துக்கு கேந்திர ஸ்தானத்துக்கு வர்ற சுபக்கிரகங்கள் ஓரளவு நன்மை செய்யும். கேந்திரங்கிறது 1, 7, 10. திரியோணங்கிறது 1, 5, 9. இதில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்யும். அந்த மாதிரி கேந்திர ஸ்தானத்துக்கு வரக்கூடிய சுக்கிரன் வீட்டுக்கு வரக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வரனால இந்த 3ஆம் இடத்திலிருந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருந்தார். வேறு ஜென்மச்சனி நடக்கிறது. அப்போ 4ஆம் இடத்துக்கு வரும்போது 4ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். மே 1 குரு பயிற்சி ஆகிவிட்டது. அப்போது இந்த பாதியில் கட்டியிருக்க வீடு இனிமேல் தொடங்குவீங்க. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைபடும். வியாபாரங்கள், தொழில் இதெல்லாம் கொஞ்சம் மந்த நிலை இருக்குது. இப்போ கொஞ்சம் சூடு பிடிக்கும். புதிய தொடர்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் தொழிலை விரியாக்கம் செய்யலாமா அப்படின்னு பேங்க் லோன் உங்களுக்கு கூட்டு கொடுப்பாங்க. பழைய கடன்கள் அடைங்க, புதிய லோன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தூக்கி விடக்கூடிய நல்ல விஷயங்கள் குருவால் நடக்கும். அப்போ கும்பராசி என்பர்களே இந்த 1 வருட காலமும் உங்களுக்கு குரு 4ல் இருந்து உங்களுக்கு அருளும் ஆசையும் கொடுக்குறார். அதனால் இந்த ஜென்மச்சனியுடைய பாதிப்பை குருபகவான் பாதியாக குறைப்பார். அப்போ குருபகவான் நல்ல இடத்துல வரும்போது நன்மையை தான் செய்வார். 7 சனி நடக்கட்டும், அட்டமச்சனி நடக்கட்டும். அப்போ 7 சனி நடந்தாலும் அட்டமச்சனி நடந்தாலும் குருவுடைய பயிற்சி நமக்கு எந்த விஷயமும் பிரயோஜனமே இல்லை என்பது இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரும்போது நன்மை செய்ய மட்டும்தான் செய்வார். 7 சனியுடைய தாக்கத்தை குறைப்பார். 7 சனியில் ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க. அந்த காயங்களுக்கு மருந்து போடுவார். அது குணமாகும். அப்போ ஒரு புண்ணு வந்துட்டுனா மருந்து போட்டால் தானே குணமாகும். டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டால் தானே குணமாகும். அந்த ஊசியும் மருந்தும் கொடுக்கக்கூடிய இடத்தில் குருபகவான் வந்திருக்கனால அந்த காயங்கள் மருந்தால் ஆறி, குரு தரும் மருந்தால் ஆறி ஓரளவு உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வாய்ப்புகளை குருபகவான் கொடுப்பார். இந்த இருட்டு உலகத்தில் இருக்கிறீங்க கும்பராசி என்பவர்கள்லாம் இப்போ இருண்டு போய் கிடக்குது. என்ன செய்யணும்? தூக்கமே வர மாட்டுக்கு. ஏன்னா எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். ஜென்மச்சனி நடக்கும் போது இருண்டு உலகத்தில் இருக்கிற கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு டார்ச் லைட் அடித்து இதான் பாதை, இந்த வழியில் போங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டார்ச் லைட்டாக குரு பகவான் வரார். இந்த 1 வருஷ காலம் உங்களுக்கு ஜென்மச்சனியிலும் குரு ஓரளவு நன்மை இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வந்திருக்கனால இந்த ஜென்மச்சனியுடைய தாக்கங்கள் குறையும். புதிய தொழில், புதிய வேலைவாய்ப்பு, வீடு கட்டுறது பாதியில் நின்றுட்டு புதிய வீடு கட்டுறது, இடங்கள் விற்கிறது, இல்லை இடமே விற்கலை, இந்த இடத்த விற்று நான் எனக்கு கடனை அடைச்சிருவோம் அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள். இந்த இடங்கள்லாம் விற்று ஒரு நல்ல அமௌண்ட் உங்களுக்கு செட்டில் ஆகும். கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இப்படி நன்மை விஷயங்கள் நடக்கும். இந்த குருபெயர்ச்சினால் கும்பமும் அட்டமும் சனி தரும் தொல்லையிலிருந்து ஓரளவு சற்று நிம்மதி அடையக்கூடிய அல்லது சனியிலிருந்து வருடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல குருபெயர்ச்சியாக தான் இருக்கிறது. ஆனால் கும்பராசி என்பர்களே, கடகராசி என்பர்களே, இந்த குரு உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறனால
ஓரளவு இந்த மனதில் ஏற்படக்கூடிய பயம், பதற்றம், பொருளாதார நலிவுகள் இதெல்லாம் குறைந்து உங்களை தூக்கி விடுறதுக்கு குரு பகவான் வந்து விட்டார். தூக்கியும் விடுவார். இந்த 1.5 வருஷ காலத்தில் தூக்கியும் விடுவார். இந்த 1 வருஷ காலத்தில் குருவும் நன்மை செய்வார். சனி பகவானும் உங்களை விட்டு விலகி விடுவார். என்னென்ன 1.25 வருஷம்தான் உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியும் அட்டமச்சனியும் இருக்கிறது. இந்த 2 ராசிக்காரங்களும் இன்னும் 1 வருஷம் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு சிக்கனமாக இருக்க பாருங்கள். கண்டிப்பாக வரும் காலங்கள் பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய செல்வச் செழிப்பான வாழ்க்கையும் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு பெல் பட்டனை அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நன்றி, வணக்கம்.